இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது கேழ்வரகு புட்டுங்க. கேழ்வரகு மாவை கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை தெளித்து பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சா உருண்டையாகவும் தட்டி விட்டோன்னா மாவாகவும் மாறணும். இதுதான் சரியான பதம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா மாவு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். புட்டு குடத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை நிறச்சிக்கோங்க. புட்டு குழாவில் இப்போ நம்ம மாவு எழுதி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு, அப்புறம் தேங்காய், அப்புறம் மாவு, திரும்பவும் பழம் அப்படியும் போடலாம். இல்லை வெறும் மாவாவுமே போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் மாவு தான் போட்டிருக்கேன். புட்டு குழாயிலேருந்து ஆவி வெளியே வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு உடச்சி விட்டுருங்க. குருணைகள் இல்லாமல் புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது கூடவே தேங்காய், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஏலக்காவை சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட கிண்ணங்களில் சின்ன சின்னதாக மாற்றிட்டு தேங்காவை, நாட்டு சர்க்கரையும் மேலே தூவி கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க.